Hi everyone, வணக்கம். இது Salem Sundar's T. The English Academy welcomes you wholeheartedly to Cbse Class 12 Tips and Tricks Exam Rubrics. Part 1 already முடிச்சிட்டோம். இப்போ Part 2 போலாம். So in the last video we have been noting all these aspects, and today time management. Children write pages and pages together, deprived of the time management. When asked whether they drew lines, highlighted, etc., the default answer from everybody is not enough time, sir. Someone nice, sir. நேரம் பத்தல சார் அப்படிங்கிறாங்க. Here, let us try to find reasons for our success rather than excuses for our failure. Come, let's go. இப்போ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக மிச்சம் 15 மினிட்ஸ் உங்கள் கையிலே இருக்கும். ஓகே, இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரோட பொசிஷன் பார்க்கலாம். சே யூ ஹாவ் செக்ஷன் ஏ ரீடிங் ஸ்கில்ஸ். இதில் ரெண்டு பேசேஜஸ் தே ஆர் கிவன். ஒன் இஸ் டிஸ்கர்சிவ் அண்ட் அதர் ஒன் இஸ் அனலிட்டிக்கல். இதுதான் உங்களுக்கு பயங்கரமாக டைம் கன்சியூம் பண்ணும். செகண்ட் ஒன் கிரியேட்டிவ் ரைட்டிங் ஸ்கில்ஸ். தேர்ட் ஒன் லிட்ரேச்சர். அதில் EBQ, ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்ட் லாங் ஆன்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா? மேக்ஸிமம் சில்ட்ரன் வந்து எதில் அதிகமாக டைம் கன்சியூம் ஆகுது அப்படின்னாக்கா செக்ஷன் ஏ காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ்லேயே அவங்க கம்ப்ளீட்டாக அவங்களோட டைமை லூஸ் பண்ணிடுறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வாட் ஐ ஃபீல் யூ கேன் பெட்டர் ஸ்டார்ட் வித் செக்ஷன் சி ஃபர்ஸ்ட். So please let the student start with section C, literature. ஏன்னா அது ஏற்கனவே நிறைய தடவை அவங்க படிச்சிருக்காங்க. மற்றெல்லாம் கிரியேட்டிவிட்டி பேஸ்ட் ஓனாக எழுத வேண்டியது. இட் டேக்ஸ் மச் டைம். செக்ஷன் சி படிச்சிருக்கிறதுனால மனப்பான் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக அவுட் ஆஃப் 100 60 to 70% அவங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினில் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸாக்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருந்தாக்கா 6 + 6 + 4 that is 16 marks are there, 1 mark each. அந்த அதுக்கு டைம் 9 + 9 = 7, டோட்டலாக 25 மினிட்ஸ் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இதுக்குள்ளார் கண்டிப்பாக அந்த 16 மார்க்ஸ் எல்லார் குழந்தைங்களாலும் முடியும். பெஸ்ட் அப்சர்வன்ட் குழந்தைங்க 20 மினிட்ஸில் முடிப்பாங்க. கொஞ்சம் ஸ்லோ 25 முடிப்பாங்க. ஸோ 10 o'clock எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 10:25க்கு இந்த EBQ முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பிரீஃப் ஆன்சர்ஸ், அதுவும் வந்து 14 மார்க்ஸ் இருக்கு. 7 × 4, ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 4 மினிட்ஸ் எடுத்தால் கூட 30 மினிட்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. 28 30. ஸோ அப்போ 10:55க்கு முடிச்சிடலாம். இன்னும் சொன்னால் 25 மினிட்ஸில் கூட நல்ல குழந்தைங்களாம் முடிச்சிடும். 10:55. அடுத்து டீடைல்டு ஆன்சர்ஸ், வாட் யூ கால் லாங் ஆன்சர்ஸ். இது வந்து 1 + 1, 2 கொஸ்டின் 5 மார்க்ஸ் ஈச். ஸோ 10 மார்க்ஸ். இது வந்து ஒரு கொஸ்டினுக்கு 10 மினிட்ஸ் எடுத்தால் கூட 10 மினிட்ஸ் அதிகபட்சம், அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் எழுத போகிறது 150 வேர்ட்ஸ் தான். மேக்ஸிமம் 175 வேர்ட்ஸ். நீங்கள் பாட்டு பக்கமாக எழுதி இதில் தான் நிறைய குழந்தைங்களோட டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. பிரீஃப் ஆன்சர்ஸ்க்கு டீட்டெயில் ஆன்சர்ஸ் சம்டைம்ஸ் வித்தியாசம் தெரியறதே கிடையாது. ஸோ லெட் தெம் ஸ்டிக் டு த லென்த். அப்போ 20 மினிட்ஸ். இப்போ 20 மினிட்ஸ்னாக்கா 11:15க்கு செக்ஷன் சி வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். அதாவது 40 மார்க்ஸ் அதை வந்து உங்களுக்கு 1 hour 15 மினிட்ஸில் முடிச்சிடலாம். தென் லெட் அஸ் கோ டு செக்ஷன் பி, கிரியேட்டிவ் ரைட்டிங் அவங்க எழுதட்டும். CBA அப்படி எழுதட்டும். செக்ஷன் கிரியேட்டிவ் ரைட்டிங் வந்தீங்கன்னாக்கா நோட்டீஸ், இன்விடேஷன், ஜாப் அப்ளிகேஷன் ஆர் ரெஸ்யூமே, ரிப்போர்ட் ரைட்டிங். இதில் வந்து 4 கொஸ்டின் ஈச் 5 மார்க்ஸ் 20 மார்க்ஸ். இதுக்கு கண்டிப்பாக 30 மினிட்ஸ் போதும் சார். 30 மினிட்ஸ் போதும். அப்போது 11:45க்கு மேக்ஸிமம் குழந்தைங்களால முடிக்க முடியும். எவ்வளோ ஸ்லோவாக எழுதுகிற குழந்தைங்களாலும் சரி 11:45க்கு இது முடிச்சிட முடியும். தென் let them come to section A, reading skills. இதுதான் உங்களுக்கு டைம் கன்சியூமிங் பார்ட் in the question paper. ஏன்னா டிஸ்கர்சிவ் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன், அனலிட்டிக்கல் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். டிஸ்கர்சிவ் கூட ஓரளவுக்கு வந்து ஒரு ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும், காம்ப்ரிஹெண்டிங்கில் இருக்கும். பட் அனலிட்டிக்கல் வந்து கொஞ்சம் இன்ஃபர் பண்ணி நல்லா இன்டர்பிரேட் பண்ணி மீனிங் எழுத வேண்டியதாக இருக்கும். அதனால் ஸோ 20 மார்க்ஸ் இதுக்கு ஒரு 30 மினிட்ஸ், இதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் எடுத்தால் கூட உங்களுக்கு 12:45ல் இந்த ஹோல் பேப்பரை முடிச்சிடலாம். முடிச்சுட்டு உங்களுக்கு 15 மினிட்ஸ் டைம் இருக்குது. அந்த 15 மினிட்ஸை ப்ரெசன்டேஷனுக்கு போகலாம். நீங்கள் ட்ராயிங் லைன், ஹைலைட்டிங், 2 சைடும் காலம் போடுறது, இதெல்லாம் வந்து நம்ம அலோவ் பண்ணலாம். ஸோ அப்படி 15 மினிட்ஸ், அதாவது
1 o'clock வந்து முடிச்சிடலாம். இதுதான் டைம் மேனேஜ்மெண்ட். 99% மோஸ்ட் ஆஃப் த children or the teachers don't train them. They can train them in such a way so that they will feel so easier. Please செக்ஷன் C வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ மைண்ட் மேப் போறோம். மைண்ட் மேப் கண்டிப்பா தென் ஏன் மைண்ட் மேப் சொல்றேன்னா இதுல கண்டிப்பா உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் மினிமம் 2 மார்க்ஸ் இருக்கும். நிறைய குழந்தைங்க விட்டுறது இதுதான். அப்போ என்ன மைண்ட் மேப் அப்படிங்கிறதுனாக்க என்ன லெசன், அது யார் எழுதினாங்க, அதில் இருக்க மெயின் கேரக்டர்ஸ் யார், ப்ரொட்டாகனிஸ்ட் யார், என்ன, அது மட்டும். இது வந்து பாடத்துல இருந்து அப்படியே லெசன் அப்புறம் ஆதர் நேம் போட்டால் கன்ஃபியூஸ் ஆகுது சான்சஸ் இருக்கு. நீங்கள் பேசாமல் ஆல்ஃபோன்சே டாடே த லாஸ்ட் லெசன் அண்ட் இஸ் யங் லாஸ்ட் ஸ்ப்ரிங், வில்லியம் டாக்லஸ் டீப் வாட்டர், செல்மா லெகலாஃப் த ரேட் ட்ராப், அதில் த பெட்லர், த கிராஃப்டர், த அயன் மாஸ்டர், எட்லா, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இதெல்லாம் வந்து குழந்தைங்க நல்லா பார்த்தோன்னா மினிமம் கண்டிப்பாக 2 மார்க்ஸ் இருக்கு. இது என்னது லூயிஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மைண்ட் மேப் நீங்கள் போட்டிங்கனாக்கா மினிமம் 2 மார்க்ஸ். ஏன்னா சர்வ சாதாரணமாக குழந்தைங்க தே ஆர் லூசிங் மார்க்ஸ் இன் திஸ். தேவையில்லாமல் யாரோ ஒரு நேம் வந்து டிக் பண்ணிட்டு போயிடுறாங்க. தயவு செய்து இந்த குழந்தைகளை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க, இதை வந்து அவங்க பார்க்கணுன்ட்டு. ஓகே, வெல் நவ் ஓகே, இப்போதான் நம்ம ஆக்சுவலாக பேப்பர் ப்ரெசன்டேஷன் டெக்னிக் வரும். 2018 டாப்பர் என்ன பண்ணியிருக்காங்க, 2019 டாப்பர் என்ன பண்ணியிருக்காங்க, அது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத let us look at a next video. Wish you all the best. Bye bye.